உங்களுடைய பலவீனத்தை நீங்கள் எப்படி கையாளுறீங்க? நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? ஒருவேளை அதை குறித்து நீங்கள் கவலைப்படுகிறீர்களா? இல்லை அடுத்தவங்க நம்மளை விட நல்லா அவங்க பண்ணுறாங்களே, நம்ம அதோட கம்மியாக தான் பண்ணுறோம் என்ற ஒரு கவலை உங்களுக்குள்ளே இருக்கிறதா? இல்லை டிசிஷன் மேக்கிங்கில் உங்களுக்கு சிறிய குழப்பங்கள் இருக்கிறதா? இதெல்லாமே நமக்கு இருக்கிற சிறிய சிறிய ஒரு பலவீனமாக நம்ம அதை பார்க்குறோம். பவுல் புதிய ஏற்பாட்டில் என்ன சொல்கிறாருன்னா, இன்றைக்கான மரண வசனம் 2 கொரிந்தியர் 15:9, என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் விளங்கும்படி என்னுடைய பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டினேன். நம்மளுடைய தேவன், நம்மளை படைத்த தேவனுக்கு நம்மளிடம் என்ன குறைவு என்று இருக்கிறது என்று அவருக்கு தெரியும். அதை சமர்ப்பிக்கும் பொழுது அவர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். அதை அவர் இடைக்கட்டி அவர் பார்த்துக்கொள்வார். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் யாருன்னு பார்த்தீங்கன்னா மோசே. இஸ்ரேல் ஜனங்களை எகிப்திலிருந்து அழைத்து வர வேண்டும் என்று மோசேகிட்ட தேவன் சொன்ன பொழுது, நான் திக்குவாயாக இருக்கிறேன், நான் எப்படி போவேன்? அவர் ஒரு பலவீனத்தை எடுத்து வைக்கிறாரு. அப்போ தேவன் கூட ஆரோனையும் அனுப்புகிறார். அவர்கள் இருவரையும் தனியாக அனுப்பாமல் வல்லமையுள்ள தம்முடைய கரத்தினாலும் புயத்தினாலும் அங்கு அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து அடிமையாக இருந்த இஸ்ரேல் ஜனங்களை விடுவித்து கானான் தேசத்திற்கு அழைத்து வருகிறார். இப்படியாக நம்மளுடைய தேவன் நம்மளை பலவீனம் நமக்கு இருக்குன்னு தெரிஞ்சால் நம்மளை தனியாக விட்டு என்றைக்குமே அவர் நம்மளை பார்க்க மாட்டார். நம்ம கூடவே இருந்து நமக்காக அவர் காரியங்களை அவர் செய்து முடிக்கிறவராக இருக்கிறார்.